விக்ரமாதித்த கதை. கதை 48. முக்கால் திருடன் கதை. தந்தையின் சொற்படி தன் திருட்டு சாமர்த்தியத்தைக் காட்டுவதற்காக குந்தள நகரத்திற்கு வந்த முக்கால் திருடன் ஓர் நடப்புகளைப் பற்றி விசாரித்தான். அன்று நள்ளிரவில் வரப்போகும் திருடனைப் பிடிப்பதற்காக அரசவையில் மந்திரியார் செய்திருக்கும் சபதத்தையும், அந்த மந்திரி கணிகையர் தெருவிலுள்ள மூன்றங்கொத்து மீனாள் என்னும் தாசியின் வீட்டுக்கு நடுநிசியில் இரகசியமாக வந்து போகும் வழக்கம் உண்டென்பதையும் அவன் அறிந்து கொண்டான். உடனே அவன் அரண்மனை வியாபாரிகளின் கடைக்குச் சென்று உயர்ந்த பட்டுவகைகளும் பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிகலன்களும் வாங்கி, தையற்காரர்களுக்கு அதிக கூலி கொடுத்து தகுந்தபடி சொக்காய், மேலங்கி முதலானவைகளைத் தைக்கச் செய்தான். மாறுவேடக்காரர்கள் உபயோகிக்கும் மெழுகினால் தன் முகத்தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டு மந்திரி போல் மாறு வேடம் பூண்டு அந்திப்பொழுது இரட்டியதும் தாசி மீனாளின் வீட்டில் நுழைந்தான். வழக்கமாக நள்ளிரவில் வரும் மந்திரியார் அன்றைய தினம் முன் இரவிலே வந்திருப்பதைக் கண்டு வியப்புற்ற தாசி வந்தனம் செய்து வரவேற்று தன் பள்ளியறைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் உட்காரச் செய்து தாம்பூலம் கொடுத்து உபசரித்துக் கொண்டே, சுவாமி, ஏது இன்றைக்கு அரண்மனையில் கொலு முடிவதற்கு முன் அடியாரை நாடி இவ்வளவு முன்னதாக வந்துவிட்டீர்களே என்று பாகுமொழியால் கேட்டாள். அதற்கு மந்திரி வேடமிட்டிருந்த முக்கால் திருடன் புன்முறுவல் செய்து, கண்ணே, நம் நகரிலே நேற்று பகலும் முன்னிரவிலும் ஒரு திருடன் அமர்க்களம் செய்த கதையெல்லாம் உனக்குத் தெரிந்திருக்குமே. இன்றைய தினம் அவனை நான் பிடித்து விடுவதாகச் சபதம் செய்திருக்கிறேன். அவனோ என்னைப் போல் மாறுவேடமிட்டு இங்கு வந்து உன்னிடம் நகை நட்டுகளையெல்லாம் கவர்ந்து போகத் திட்டமிட்டிருக்கிறான் என்று என் ஒற்றர்கள் மூலமாக எனக்குச் செய்தி கிடைத்திருக்கிறது. அதனால் நான் முன்னதாகவே இங்கே வந்தேன். வழக்கமாக நான் நள்ளிரவு நேரத்தில் வரும் அதே சமயத்தில்தான் அத்திருடனும் என்னைப் போல வேடமிட்டு வருவான். அவனைப் பிடித்து நம் வீட்டு பந்தர்காலில் கட்டிப் போட வேண்டும். அதற்கு முன்னதாகவே ஒரு பெரிய தடியும் கனமான கயிறும் கொண்டு வா என்றான். அவளும் அவ்வாறே கொண்டு வந்து பக்கத்தில் வைத்துக் கொண்டதும் முக்கால் திருடன் அந்த முன்னிரவிலே முழுமதியான மீனாளுடன் தாம்பூலம் தரித்து வாசனை திரவியங்கள் பூசி சரச பேச்சுகளுடன் உல்லாசமாயிருந்தான். அப்போது அசல் மந்திரியோ அரண்மனையில் மந்திராலோசனை சபை முடிந்ததும் தன் மாளிகைக்குச் சென்று உணவருந்தி தாம்பூலம் தரித்து வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு வெளிக்கிளம்பி தெருக்களையெல்லாம் சுற்றிக் கண்காணிக்கும் காவலர்களையெல்லாம் பார்வையிட்டு மனம் பூரித்தவனாய், எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்தில் கோபுரவாசலில் எனக்காக காத்திருங்கள். நான் ஒரு முக்கியமான வேலையை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு நாழிகையில் அங்கு வருகிறேன். திருடனைப் பிடித்துவிடலாம் என்று கூறிவிட்டு தாசி வீட்டுக்கு வழக்கமாக வரும் நள்ளிரவு நேரத்திலே புறக்கதவை மெல்ல தட்டினான். கதவு ஒசைப்படாமல் திறந்தது. அசல் மந்திரி உள்ளே நுழைந்ததும் முக்கால் திருடன் குபீரென அவன் மீது பாய்ந்து அவனுடைய வாய்க்குள் துணிப்பந்தை வைத்து தயாராய் வைத்திருந்த கைத்தடியால் அவனை முழங்காலிலும் கணுக்காலிலும் முட்டிக்கு அடித்து பயமுறுத்தி ஸ்மரணை தடுமாறச் செய்து அவனை முன் வாசலுக்கு இழுத்துக்கொண்டு போய் பந்தர்காலிலே கிணற்றுக் கயிறு கொண்டு பின் கட்டாகக் கட்டி போட்டான். பின்னர் அந்த மந்திரியின் ஆடம்பரமான ஆடையாபரணங்கள், அரசியல் சின்னங்கள் அத்தனையும் பறித்துக்கொண்டு சாயம் போன ஒரு சிறு கிழிசல் துணியை மட்டும் அவனுடைய இடுப்பில் உடுத்தச் செய்தான். இவ்வாறெல்லாம் மந்திரியை அலங்கோலப்படுத்தி அச்சுறுத்திவிட்டு, அடியே ஆசை மீனாள் எனறு கொஞ்சிக் குழைந்த வண்ணம் தாசியின் கையை கோர்த்துக் கொண்டு உல்லாசமாக கட்டிலறைக்குச் சென்று மஞ்சத்தில் அவளை அமர்த்தி, ஆசை குழைய மீனாளே, நான் பயங்கர திருடனைக் கைப்பிடியாய் பிடித்து பந்தல் காலில் கட்டி போட்டு விட்டதால் பொழுது விடிந்ததும் எனக்கு மன்னர்பிரான் வீரப்பதக்கமும் ஏராளமான பரிசுகளும் கொடுப்பார். உன் நகைகளெல்லாம் மிகவும் சிறிதாயிருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் பெரிதாகச் செய்து தருகிறேன். எல்லாவற்றையும் எடுத்துத்தா என்றான். தாசியம் நகைகள் பெரிதாகுமென்ற பேராசையில்தான் அணிந்திருந்த நகைகள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுத்தாள். அதன் பின்னர் அதிவல்லவனான திருடன் அந்தத் தாசியிடம் அனரிசியாய்க் கொஞ்சிப் பேசி மகிழ்ந்திருந்துவிட்டு அவளைச் சிறிது கண்ணயரச் செய்தான்.
பிறகு அவன் மெல்ல எழுந்து சென்று கொல்லைப்புறத்தில் தயாராய் குடத்தில் இறைத்து வைத்திருந்த தண்ணீரையெல்லாம் வேண்டுமென்றே குடத்தோடு கழுத்து கொட்டிவிட்டு திரும்பி வந்து தாசியைத் தட்டி எழுப்பி பொழுது விடியப் போகிறது, நான் குளித்துவிட்டு போவதற்கு தண்ணீர் வேண்டுமே என்றான். அவள் அவசரமாக பின் கட்டில் போய் பார்த்துவிட்டு வந்து குடத்திலிருந்த ஜலமெல்லாம் திருடன் வந்த சந்தடியில் உங்கள் கால் தவறிப்பட்டு கொட்டிப் போயிற்றே என்று கேட்டாள். ஆமாம், அதற்கு என்ன செய்வது என்றான் மந்திரி உருவிலிருந்த முக்கால் திருடன். கொல்லைப்புற ஏற்ற கிணறு இருக்கிறது, வாருங்கள், கிணற்றில் ஏற்றத்தில் அடியாலே ஏறி தண்ணீர் இறைத்துத் தருகிறேன் என்று அந்த தாசி பரிவுடன் முக்கால் திருடனை அழைத்துக் கொண்டு கொல்லைப்புறமுள்ள கிணற்றடிக்குச் சென்றாள். அப்போது அவள் ஒரு சேலையின் ஒரு பக்க முந்தானையை மட்டும் உடுத்திக் கொண்டு அவசரமாக எழுந்து வந்ததால் இன்னொரு பக்க முந்தானையை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டிருந்தாள். அந்நிலையிலே அவசரமாக கிணற்றின் மீதுள்ள ஏற்றத்தில் ஏறினாள். அங்கே கிணற்றுக்கு மேலே துலாமுதத்தில் தாசி ஏறிக்கொள்ள கீழே முக்கால் திருடன் நின்று துலாக்கோலை பிடித்து கிணற்றுக்குள் விட்டு சால் நிரம்ப ஜலத்தை மொண்டதும் படீரென்று துலாக்கோலை விட்டு விட்டான். துலாமரம் சமமாய் நின்று அதிலிருந்து இறங்க முடியாதபடி தாசி நடுவாந்திரத்தில் திகைத்து நின்றுவிட்டாள். அந்நிலையில் கீழே தொங்கும் முந்தானையையும் பிடித்து இழுத்து விட்டான். தாசியோ துலாக்கோலோடு ஒட்டிக்கொண்டு கூனிக் குறுகி என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தாள். அவளை அந்த நிலையிலே விட்டுவிட்டு முக்கால் திருடன் உள்ளே சென்று இன்னமிருந்த சொத்துக்களையும் தேடிப்பிடித்து எடுத்துக்கொண்டு மஞ்சத்தில் கிடந்த தாசியின் நகைகளையும் மற்றும் வீட்டிலுள்ள விலையுயர்ந்த பொருள்களையும் ஒன்றுவிடாமல் சுருட்டிக் கொண்டு அவற்றோடு மந்தியாரின் ஆடையாபரணங்களையும் வைத்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டிக்கொண்டு வெளிக்கிளம்பினான். பந்தக்காலில் அலங்கோலமாக கட்டிப்போடப்பட்டிருக்கும் மந்திரியார் அந்தச் சமயம் மூர்ச்சை தெளிந்து முனகலானார். அவர் முன் முக்கால் திருடன் வந்து நின்று, அடாமூட மந்திரி, நீயா என்னை பிடித்து கட்டிப்போடுவதாய் பெருமை எடுத்துக் கொண்டாய்? கொள்ளை வரி போட்டு ஓர் மக்களிடம் கொள்ளையெடுத்து நீ கணிகை வீட்டில் கொட்டி வைத்திருந்ததையெல்லாம் நான் கொள்ளை கொண்டு போகிறேன். பொழுது விடிந்தால் இந்த தாசி வீட்டைப் பார்த்து ஊர் சிரிக்கும். முன் வாசலிலே மதி மந்திரியாரின் மானமும் பின் வாசலிலே கள்ள நாயகியின் மானமும் பறிபோகும் என்று ஏசிக்காரி உமிழ்ந்து விட்டு சென்றான். பொழுது விடுவதற்குள் அவன் தன்னூரை அடைந்து தன் தகப்பனாரிடம் தன்னுடைய சாமர்த்திய கொள்ளையை விளக்கினான். அவனை பலே திருடா என்று பக்கா திருடனும் பாராட்டினான். குந்தள நகரத்திலோ பொழுது விடிந்ததும் துலா மரத்தைத் தழுவியபடி அலங்கோலமாக நிற்கும் கண்கையின் நிலைமையும் முன் வாசலிலே முழுத்துண்டுடன் கட்டிப்போடப்பட்டு கிடக்கும் மந்திரியாரின் நிலையையும் பார்த்து ஊர் முழுவதும் சிரித்து கூச்சலிட்டது. இவற்றையெல்லாம் அறிந்த மகாராஜனோ, மந்திரியாரே, திருடனைப் பிடிப்பதாக வீரம் பேசிச் சென்றவர் தாசி வீட்டில் தலை குனிந்து கிடக்கும் விதி பெற்றீரே என்றான். வெட்கித் தலை குனிந்த தாசியும் மந்திரியும் விபர யாவும் சொல்லி விசனமுற்று எதற்கும் வல்லவனாய் விளங்கும் அந்த ஜகஜால திருடனை எவரால்தான் பிடிக்க முடியும் என்றார்கள். அதனால் ரோஷங்கொண்ட மகாராஜன் அந்த கயமையே உருவான கைதேர்ந்த கள்ளனை இன்றிரவு கையும் களவுமாக பிடித்துக் கட்டுகிறேன். அவ்வாறு நான் செய்யாமற் போவேனேயாகில் நான் வீர ரத்தத்தில் பிறந்த இராஜனாக மாட்டேன் என்று மக்கள் முன்னிலையில் சபதம் செய்தான். அன்றைய தினம் மாதவிபுரத்தில் பக்காத்திருடன் தன் மூத்த குமாரனாகிய முழுத்திருடனை அழைத்து, மகனே, இன்று உன் திறமையைக் காட்டி முதல்வனாகத் திகழ வேண்டும். உன் தம்பியர் மூவரும் திருடி வந்த அதே பட்டணத்திற்குப் போய் இன்றிரவு நீ திருடி வரவேண்டும் என்றான். நன்றி, வணக்கம். கதை தொடரும்.